செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சிங்கப்பெருமாள் கோவில் ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், கூடுதல் விவரம் என்ன? கண்டிப்பாக. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் என பல மாவட்டங்கள் நேற்று இரவு முதலே தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஜிஎஸ்டி சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு மேல தண்ணீரானது தேங்கியுள்ளது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்டி சாலையில் தான் சிங்கப்பெருமாள் கோவில் தொடர்ச்சியாக பெய்த மழையின் எதிரொலியா தான் மழை நீரானது கிட்டத்தட்ட சாலையிலே 2 அடிக்கு அதிகமாக தேங்கியிருப்பதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் வரக்கூடிய வாகனங்கள், 2 சக்கர வாகனம் முதல் 3 சக்கர வாகனங்கள், கார், அரசு பேருந்து, தனியார் பேருந்து, லாரிகள் என அனைத்து வாகனமே பார்த்தோம்னா சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இந்த ஜிஎஸ்டி சாலையில் தேங்கக்கூடிய தண்ணீர் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழையானது இடைவிடாத பெய்து வருவதன் காரணமாக மழையின் அளவு அதிகமாக இருப்பதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் தண்ணீர் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தரப்பில் போர்க்கால அடிப்படையில் இந்த ஜிஎஸ்டி சாலையில் தேங்கக்கூடிய தண்ணீரானது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் விரைந்து இந்த பகுதியில் கூடிய தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா இருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.